பட்டியலின மக்களை வயிற்றில் அடிச்சு அவங்கள்ட்ட புடுங்கி திங்கிறதா இவங்க வழக்கம். ஆனா நாங்க தான் பட்டியலின மக்களுக்கு ஆதரவா இருக்கோம்னு பேச்சு மட்டும் பாருங்க. தமிழ்நாடு பொலிட்டிக்கல் மர்டர்ஸ்னு சொல்லியே நீங்க ஒரு நாம ஒரு பெரிய ஒரு தொடரே செய்யலாம். கபாலி கோவிலில் நீங்க போய் பக்தியோட நீங்க போனீங்கன்னா உங்களை அடிச்சு விரட்டுவாங்க. நீங்க போய் இதுக்கு ரீல்ஸுக்கும் ஷார்ட்ஸ் வீடியோஸுக்கும் டான்ஸ் ஆடலாம். அதனால கெஜ்ரிவால் இப்ப சொன்னதை பத்தியும் கெஜ்ரிவால் ஜாமீன்ல வந்ததை பத்தியும் பிஜேபியோ சங் பரிவாரோ கவலைப்பட. செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். ஈரோடு மாவட்டத்தில் பட்டியலினத்தவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் தனியார் கட்டுமானங்கள். ராமஜெயம் கொலைக்கும் ஜெயக்குமார் கொலைக்கும் உள்ள ஒற்றுமை புதிய கோணத்தில் விசாரிக்கும் போலீசார். சேலம் தாரமங்கலம் கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட முருகன் சிலை உருவ வேறுபாடுகள் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்ட இந்துக்கள். தேர்தல் பிரச்சாரம் செய்ய கெஜ்ரிவால் ஜாமீனில் விடுதலை. பினராயி விஜயின் ஓய்வையும் பைபிளின் கர்த்தர் ஓய்வையும் ஒப்பிட்ட கம்யூனிஸ்ட்காரர்கள். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியூர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சார். முதல் செய்தியாக ஈரோடு மாவட்டத்தில் பட்டியலின மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்து அவங்க பல கட்டுமானங்களை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கௌதம் சித்தார்த்தன் அப்படிங்கிறவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு. இது சம்பந்தமாக கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழக அரசு உரிய ஆதாரங்களையும் ஆவணங்களையும் சமர்ப்பிக்கணும், இதற்கு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பெருந்துறை பகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் பின்னலாடை தொழில் தொடங்குவதற்காக ஏற்கனவே அவங்களுக்காக நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதில் 200க்கும் மேற்பட்ட கொட்டகைகள்லாம் கட்டி அது தாட்கோ அவங்கள்ட்ட ஒதுக்கீடு பண்ணி அவங்க தொழில் தொடங்க போகிறோன்னு சொன்னால் பல வருடங்களாக எந்த ஒரு தொழிலும் அவங்க தொடங்கப்படவில்லை. அது அந்த ரொம்ப சேதாரமும் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ ஒரு சில இடங்களை அவங்க தனியாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தான் ஒரு கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாரு. ஒரு பட்டியல் சமூகத்திற்கு தொடர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியில், அது அதிமுக இருந்தாலும் சரி திமுக ஆட்சியிலையும் இப்படி ஒரு வஞ்சகம் தீர்க்கிறாங்களே ஏன் அப்படி? அது இது நம்ம அறியாமையை காமிக்குது. பட்டியல் சமூகத்திற்கு திமுகவோ அதிமுகவோ இசைவாக அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் வேலை செய்வார்கள் என்று நாம் எண்ணுவது நம்முடைய அறியாமை. நான் இதை போகிற போக்கில் இந்த குற்றச்சாட்டை சொல்ல. இந்த சிப்காட்டில் இந்த இடம் ஒதுக்கப்பட்ட ஆண்டு 1995. 2002 அதை தாட்கோட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணி ப்ராப்பராக அதுக்கான இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. பட்டியலினத்த சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க தொழில் மேம்பாட்டுக்காக இந்த 100 ஏக்கர் கிட்டத்தட்ட 100 ஏக்கரில் அவங்க அவங்களுக்கு தேவையான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை இது பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கிரியேட் பண்ணி அவங்க தொழில் தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லி இதை தாட்கோட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் ஷெட்டை கட்டி அதுக்கப்புறம் எந்த வியாபாரமும் இல்லாமல் போனதுனால திருப்பூரை சேர்ந்த 3 பின்னலாடை நிறுவனங்களுக்கு 45 ஏக்கரை 2021 குறிப்பா 2021 ஏன் சொல்றேன்னா அனைவருக்குமான திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு தன்னைத்தானே இவங்க வெக்கமே இல்லாம பாராட்டிக்கிறாங்கல்ல. இந்த திராவிட மாடல் ஆட்சியில இதை கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அவங்க அதுக்கான கட்டுமான பணியை மேற்கொள்ளும் போதுதான் இந்த கௌதம சித்தார்த்தன் இதுக்காக வழக்கு தொடுத்து நீதியரசர் இதுக்கு ஸ்டே கொடுத்து எங்களுக்கு தேவையான ரெலவெண்ட் டாக்குமெண்ட்டை கொடுங்கிறார். இதோட சாராம்சம். ஆனா போற போக்கில் இந்த திராவிட ஆட்சிகள் பட்டியலினத்தவருக்கு எதிரானதுன்னு நாம சொல்லாம அதுக்கு ஆதாரங்களையும் சிலதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. முதல் விஷயமா அவங்களுடைய சுயமரியாதையை கொச்சைப்படுத்தும் விதமா பட்டியலினத்த சமுதாயத்தை சேர்ந்த
இந்த நீதிபதியா வரதராஜன் வந்ததுக்கு நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொன்னது, இது வந்து திருமாவளவன் போன்ற அவங்களுக்கு ஒத்துதக்கூடிய செல்வ பெருந்தகை போன்றவர்கள்லாம் வெகுண்டு எழுந்து அவங்கள கண்டிக்காம அவங்கள ஆண்ட நீங்க இப்படிலாம் பேசாதீங்க ஆண்ட அப்படிங்கிற கதையா தான் அவங்க வருடி கொடுக்குறாங்க. அவங்க தோழமை சுட்டுதல் சுட்டுதலா எனக்கு சூக்கு பதில் நோன்னு காதல விழுந்தது. சரி, அதுல வந்து இவங்க வந்து அதையும் கண்டிக்கல. அதுக்கு அடுத்தது பார்த்தா நல்ல ஒரு பெரிய சமஸ்தான மகாராஜா உட்கார்ற மாதிரி ராஜகண்ணப்பன் ஒரு பெரிய சோஃபால உட்காந்துட்டு பல தடவை நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் சூரியன் கிழக்கில் உதிக்குதுன்னு டெய்லி சொல்ற மாதிரி எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை மக்களுடைய மறதி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம். ராஜகண்ணப்பன் பெரிய ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாரு. ஒரு குட்டியோண்டு பிளாஸ்டிக் சேர்ல போனா போகுதுன்னு அவர் கையெல்லாம் கட்டிக்கிட்டு வெளியில வந்து வீரம் பேசுறவரு, மீச்சையெல்லாம் முறுக்கிக்கிட்டு நான் யார் தெரியுமா, டெல்லியில இருந்து நான் தென் தமிழகத்துல கலவரத்தை தூண்டுவேன்னு பேசின நபரு ராஜகண்ணப்பன்ட்ட பம்மி போய் கூனி குறுகி நின்று, அது ஏதோ அவர் வயிற்று பழுப்புக்காக இருக்கார் போல இருக்கு. ஆனா அந்த சமுதாயத்தை அதுக்காக வைக்க வேணாம்ல. இதே ராஜகண்ணப்பன் வந்து ஒரு ஆர்டிஓவை ஜாதியை சொல்லி திட்டினது. இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்ப சமீப காலத்தில் நடந்தது. இதே ஒரு கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது எவ்வளவு ஒரு குரூரமா செயல்பட்டாங்கிறதுக்கு கலைஞர் கலர் டிவி கொடுத்தாரு, எல்லாருக்கும் கலர் டிவி கொடுத்தாரு. சரி, கலர் டிவி கொடுக்குறீங்களே, கேபிள் கொடுப்பீங்களா அப்படின்றதுக்கு அவர் நம்ம ஊர் கிராமத்துல இருந்து பிறந்து ஏன்னா மாடு கொடுக்கும்போது கயிறு கொடுக்க மாட்டோமா அப்படின்னு நல்லா ரொம்ப ருசிகரமா எல்லாம் பேசினாரு. எனக்கு இன்னும் 10 மரத்தானியா ஞாபகம் இருக்கு. பாக்குறவங்களுக்கு கயிறுங்கிறது சாதாரண இருக்கும், பட் ஆனா அவருடைய உள்ள கேபிள் தான் அப்படிங்கிறது. அது வந்து நாங்க வந்து அதை வந்து மாடு கொடுக்குறோம் கயிறு கொடுக்க மாட்டோமான்னு நல்லா இதா பேசிட்டு கடைசியில் சுமங்கலிக்கு மாசம் ஒரு ஆளுக்கு 150 ரூபா அதை வச்சு ஒரு வருமானத்தை பெருக்கிக்கிட்டாரு. ஆனா இந்த டிவிக்கான பணம் இவங்க வந்து அரசாங்கத்தோட நிர்வாகத்துல இவங்க வந்து பாடுபட்டு பணம் சேர்த்தோ இல்லை வேற எங்க இருந்தோ கடன் வாங்கியோ அதெல்லாம் வரல. பட்டியலின மக்களுடைய மேம்பாட்டுக்காக மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட நிதி, அதுவும் குறிப்பாக மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது ஒதுக்கப்பட்ட நிதியை, பட்டியலின மக்களுக்கு போய் சேர வேண்டிய இந்த நிதியை இவர் வந்து கலர் டிவி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அந்த நேரத்தில் காம்ப்ளைன்னு சொல்லி நம்ம எஸ்சி கமிஷனுக்கு சேர்மனா எல் முருகன் இருந்தார் பாருங்க, அந்த மாதிரி காங்கிரஸ் பீரியட்ல காம்ப்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மெட்ராஸ் வந்து ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில இந்த கலர் டிவியில வந்து இவங்க வந்து பட்டியலின மக்களோட காசு எடுத்து தான் இவர் வந்து டிவி கொடுத்துட்டாரு, எஸ்சி மக்களுக்கு போய் சேர வேண்டியதை வஞ்சிச்சிட்டாரு, நான் இதை பத்தி நான் சோனியா காந்திகிட்ட பேசுவேன், அவர் மன்மோகன் சிங்கிட்ட பேசுவேன்னு அப்போ கூட அந்த காம்ப்ளை சொல்லிட்டு போனோம்னா பத்திரிகையாரன் யாரோ 1-2 பத்திரிகையாரன் இப்போ அளவுக்கு காலில் விழுந்து அவங்க இப்போவா இருந்தா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் காலை கழுவி குடிச்சிட்டு அது தீர்த்தமா தலையில தெளிச்சுக்கிட்டு சார் அதெல்லாம் கேட்க மாட்டோம் சார் அப்படின்னு அவங்கள்ட்ட கெஞ்சிட்டு வர அளவுல எல்லாம் அப்போ யாரோ 1-2 பேர் ஒரு எக்ஸப்ஷனா நல்லவனா இருந்தா அவன் போய் கேட்டிருக்கான் கலைஞர்கிட்ட, ஏங்க இந்த மாதிரி அவர் காம்ப்ளை சொல்றாரு, நீங்க கலர் டிவி வாங்கிட்டீங்களாமே அப்படின்னதுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், காம்ப்ளைக்கு பத்தி நான் சோனியா காந்திகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்லி அடுத்த வாரம் அவரை பதவியை விட்டு நீக்கிட்டார் அவர். அந்த அளவுக்கு அவங்க பட்டியலினத்துக்கு இசைவாக அவங்களுக்கு ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடியவங்க. இவங்களுடைய வித்தே தவறான வித்துங்கிறதா என்னுடைய கருத்து. முரசொலி அலுவலகம் இருக்கு கோடம்பாக்கம் பாலத்துக்கு கீழே, அந்த முரசொலி அலுவலகமே பட்டியலின மக்கள்கிட்ட இருந்து ஆட்டையை போட்ட இடம்னு மதுரையை சேர்ந்த பேராசிரியர் சீனிவாசன் பாஜகவின் மாநில பொதுச் செயலராகவும் இப்ப மதுரை பாராளுமன்றத்திற்கு போட்டியிட்டார் பாருங்க, அவர் போட்ட கேஸ் தான் வந்து எஸ்சி கமிஷன்ல இருந்து உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இவங்க வழக்கமே பட்டியலின மக்களை வயிற்றில் அடிச்சு அவங்கள்ட்ட இருந்து புடுங்கி திங்கிறதா இவங்க வழக்கம். ஆனா நாங்க தான் பட்டியலின மக்களுக்கு ஆதரவா இருக்கோம்னு பேச்சு மட்டும் பாருங்க, வாய் வாக்காங்கரைக்குன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அந்த மாதிரி வாயாலேயே வர சொல்ற வரைமன்னன் ஆட்சியில இது வந்து இப்படி நடந்திருக்கு. நல்லவேளை கோர்ட்டு தலையிட்டு இருக்கு. வரக்கூடிய காலத்துல பொறுத்து இருந்து இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சமீபத்தில் நடந்த ஒரு கொலை ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் ஒவ்வொரு விதமான செய்தியாக சம்பந்தமாக வந்துட்டு இருக்கு. விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் அவர் அந்த கொலைக்கு முன்னால் அவர் எழுதினதாக சொல்லப்பட்ட ஒரு கடிதம், அந்த கடிதமே உண்மையாக போலியாங்கிறதெல்லாம் அது அடுத்தடுத்த விசாரணையில் தெரிய வரலாம். அது ஒரு சில பேர் அவங்க கட்சியை சார்ந்தவர்கள் பற்றியே சொல்லியிருக்குங்கிறது. நான் இப்போ எதை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். திருநெல்வேலி திசை சார்ந்த ஜெயக்குமார் அவருடைய கொலை, காங்கிரஸ் கட்சியில் பொறுப்பில் இருந்தவர். அது சம்பந்தமாக பலரிடம் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தனுஷ்கோடி ஆதித்தன் தொடங்கி ரூபி மனோகர் தொடங்கி அவங்க குடும்பத்தாருடைய பல பேர்கிட்ட அவங்க விசாரணை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ரிசம்பிளன்ஸ் பார்க்குறாங்க. என்னென்னா, இந்த ஜெயக்குமாருக்கு ரொம்ப குரூரமாக அவரை கொண்டிருக்காங்க.
அதே போன்ற இந்த குரூரமாக கொலை எங்கே நடந்திருக்குன்னா இங்கே திருச்சியில் கே நேருடைய சகோதரர் ராமஜெயத்துக்கும் இதே போன்ற பேட்டர்னில் தான் கொலை நடந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போது வரை ராமஜெயத்தை கொன்னது யார் அப்படின்னு அது சிபிசிஐடிக்கு மாறியாச்சு, அந்த போலீஸ் இதுக்கு குழுவுக்கு மாறியாச்சு, இந்துக்கு அமைப்புக்கு மாறியாச்சுன்னு பல தடவை சொல்லிட்டாங்களே தவிர ஆனால் யாரையும் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சதா தெரில. அவங்க சந்தேகப்படக்கூடிய பட்டியலும் நிறைய சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் கண்டுபிடிச்சதா தெரில. ஸோ இந்த பேட்டர்னை பார்க்கும் பொழுது இதுவும் அதே போன்ற ஆட்கள் தான் செய்திருப்பார்களோங்கிற ஒரு திசையிலையும் விசாரணை போகலாம் அப்படின்னு இப்போ வருது. சட்டம் ஒழுங்கு மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது, சந்தி சிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சந்தி சிரிக்குது அப்படின்னோன்னா எனக்கு சர்வாதிகாரி ஞாபகம் தான் வருது. சர்வாதிகாரி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. நாமளும் அவங்கள மாதிரி எதுகை மோனில் பேசுவோமே. அதனால் கும்பி எரியுது, குடல் கருகுது, உனக்கேன் ஊட்டி, அந்த மாதிரி நாமளும் இவங்களை கேட்கலாமா? இவங்கள இவர் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ரோம் நகரம் பத்தி எரியும் போது நீரோ மன்னன் பிடில் வாசிச்சான் அப்படிங்கிற கதையா அவர் பாட்டுக்கு இவர் சர்வாதிகாரி ஊட்டிக்கு போறாரு, சின்னவர் இதுக்கு போறாரு, ஃபாரின் டூர் போறாரு. 5 முதல்வர் 6 முதல்வர், பவர் சென்டர், ஸ்டாலின் ஒரு முதல்வர், உதயநிதி ஸ்டாலின் ஒரு முதல்வர், துர்கா ஸ்டாலின் ஒரு முதல்வர், அவங்க மாப்பிள்ளை அவர் ஒரு முதல்வர், அவரோட பிஏ பொலிட்டிக்கல் பிஏ ஒரு முதல்வர், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு முதல்வர் அப்படின்னு இதெல்லாம் இந்த சிறையில் இவங்களால திமுக ஆட்சியினால வழிக்கு விழப்பட்டு கை ஒடிஞ்சு இருக்காரு. இந்த சவுக்கு சங்கர் சொன்னது இது. அந்த மாதிரி ஒரு 5-6 முதல்வர் இருக்கிற இடத்துல நிர்வாகம் பின்ன எப்படி இருக்கும்? இதில் கொடூரம் என்னன்னா, அந்த ஜெயக்குமாரை கொன்னுட்டு வீட்டுக்கு பின்னாடி எழுதிட்டு போய் பெட்ரோலை ஊற்றி எரித்து கொளுத்திருக்காங்க. இந்த பெட்ரோலை ஊற்றி எரிச்சு கொளுத்ததில் நேற்றுக்கு போலீஸ் விசாரணையில் கணத்துலேருந்து கத்தி எடுத்தோம். அவரு கொன்று கிட்டத்தட்ட 7-8 நாள் ஆகிப்போச்சு. அது 7-8 நாள் கழிச்சு கத்தி எடுத்துருக்கோங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எத்தனை நாள் கழிச்சு ஒவ்வொரு ஆதாரமாக சட்டப்பட்ட நாங்கள் அருந்து கிடந்தது. அதுக்கப்புறம் அவருடைய அண்டர்வேரை நாங்கள் இந்த இடத்துல இருந்து எடுத்தோம். இந்த மாதிரிலாம் இப்படியே காலம் கடத்தி இதை இன்னொரு ராமஜெயம் வழக்கு மாதிரி கொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா ராமஜெயம் வழக்கில் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவரை தில்லை நகர்லேருந்து இழுத்துக்கிட்டு போய் அவரை காவேரி கரையில் வச்சு எங்கே கொன்னாங்கன்னு தெரில. ஆனால் ஒரு அந்த சணலையும் நூலையும் வாய்க்குள்ளே வச்சு கிடிச்சு அதை இழுக்க குடல் வரைக்கும் கொண்டு போய் தப்பித்தவரை கூட அந்த ஆள் தப்பிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கொடூரமான ஒரு கொலை. தமிழ்நாடு கொலைகளில் நாவரசு கொலையிலேருந்து பல்வேறு கொலைகளை நம்ம சொல்லலாம். ஆனால் நாவரசு கொலையில் கொன்னவன் யாரு அப்படிங்கிறத கைது செய்யப்பட்டு இப்போ இரட்டை ஆயுள் அனுபவிக்கிறான் இந்த ஜான் டேவிட். ஆனால் இவரோட விஷயத்தில், நேரு தம்பி விஷயத்தில் இது வரைக்கும் ஒரு மர்மமாகவே இருக்குது. ஆட்சியாளர்கள் நினைச்சிருந்தா அது ஜெயலலிதா காலத்திலையும் பண்ணியிருக்கலாம், தவிழ்ந்த பாடியார் காலத்திலையும் அந்த நடவடிக்கை எடுத்துக்கலாம். தவிழ்ந்த பாடியாரும் நடவடிக்கை எடுக்கல, சர்வாதிகாரியும் நடவடிக்கை எடுக்கல. இது ஜெயக்குமார் கொலையிலையும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் இதே மாதிரி தான் போகுது. இதுக்கு ஒரு 25 வருஷம் முன்னாடி எம்கே பாலன் ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவர் சைதாப்பேட்டை எம்எல்ஏவா 91-96 இருந்தார். அவர் யார் கொன்னாங்க, எப்படி கொன்னாங்கங்கிறது ரொம்ப நாள் தெரியாமல் இன்னும் எரிச்சு கொன்று ட்ரேஸே இல்லாமல் அவரை இது பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் வேற ஒருத்தரை கைது பண்ணி அவர் ஒரு கும்பலை கைது பண்ணாங்க. கைது பண்ணவர் ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வெளில இப்போ ஒரு வேற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கார். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, தமிழ்நாடு அரசியல் அதே மாதிரி WR வரதராஜன் கம்யூனிஸ்ட், நல்லா நீச்சல் தெரிஞ்சவர். அந்த இந்த குளம் இருக்கு பாருங்க, இதுல இதுல ஷெனாய் நகர்ல அது கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் அந்த ஸ்விம்மிங் பூல். இது அதுல கிட்டத்தட்ட 10 லேப் நீச்சல் அடிக்கக்கூடியவர். அவர் சர்வசாதாரணமாக ஒரு 2 கிலோமீட்டர் நீஞ்செல்லாம் போகக்கூடியவர், ஒரு நல்ல ஃபிட்டாக வச்சிருக்கக்கூடியவர். போரூர் ஏரியில புனமா முதந்து கிடந்தாரு. இது என்ன நம்ப முடியாவா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். தமிழ்நாடு பொலிட்டிக்கல் மர்டர்ஸ்னு சொல்லியே நீங்க ஒரு நாம ஒரு பெரிய ஒரு தொடரே செய்யலாம். WR வரதராஜன், இவர் அண்ணா நகர் ரமேஷ், சாதிக் பாஷா, அதுக்கப்புறம் KN நேரு தம்பி, இப்போ ஜெயக்குமார், MK பாலன், இந்த மாதிரி ஒரு 10 கேஸு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுலையே. இன்னும் தெரியாத விஷயம் நம்ம பத்திரிகை தேட தேட நம்மளுக்கு எப்படி சிஸ்டமை ரெஃப்ரெஷ் பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஊர்பட்ட விஷயங்கள் வரும். இது தமிழ்நாடு போலீஸுக்கு ஒரு தீராத களங்கமாக இருக்குது. அதுவும் நான் சர்வாதிகாரின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் கூட ஒரு நிர்வாக திறமையே இல்லாமல்
ஒரு ஆளுமை மிக்க நிர்வாகியாக இருக்கிறது தான் ஒரு தலைவனுக்கு அழகு. அப்படிலாம் இல்லாமல் இவரோட தவழ்ந்த பாடியார மேல் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்கிறார் மக்களை. அதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி காங்கிரஸ் கட்சியிலேயே அதில் வந்து தங்கப்பாலுலேருந்து பல பேரை சொல்கிறாங்க. ரூபி மனோகர் பையனுக்கு சீட்டு கொடுக்கலங்கிறாங்க. அதில் செல்வ பெருந்தகையோட கடந்த காலத்தை பற்றி யாருக்காவது தெரிஞ்சவங்கலாம் இருந்தாங்கன்னா, ஏன்னா செல்வ பெருந்தகை வந்து எப்படி வந்தார், ரிசர்வ் பேங்க்கில் ஒரு சாதாரண பியூனாக இருந்தவர் இன்றைக்கி லண்டனில் வந்து காலேஜ் வச்சுருக்காரு. இந்த இவர் கூட உஸ்ஸும் அவருடைய மாப்பிள்ளை இருக்கார் பாருங்க, அவங்க கூட 30,000 கோடி வருஷத்துக்கு அடிச்சாருன்னு டபுள் வாட்ச் டக்ளஸ் சொல்றாரு பாருங்க. அவங்க கூட வெளிநாட்டில் போய் காலேஜ் வாங்கல, அந்த மாதிரிலாம் இது பண்ணல. ஆனால் அது செஞ்சவர், அது உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆதாரம் வெளியில வந்த விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும். அது யூகத்திலேயே இதுலேயே சொல்ல முடியாது, மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவர் செல்வ பெருந்தகை வச்சிருக்காருன்னு பல தொலைக்காட்சிகள்லையும் போட்டாங்க. அவர் ஒரு சாதாரண ரிசர்வ் பேங்க்ல சாதாரணமாக ஒரு பியூனா இருந்தவருக்கு எப்படி இவ்வளவு தூரம் பணம் வந்தது அப்படின்னீங்கன்னா, அந்த ஆடிட்டர் கொலையில் இவர் ஜெயிலுக்கு போனது, குன்ற சட்டத்தில் போனது, பல இடங்களில் கொலை கொள்ளைகளில் ஈடுபட்டதுன்னு செல்வ பெருந்தகை பேரில் ஒரு ஹி வாஸ் ஏ ஹிஸ்டரி ஷீட்டர். அதனால வந்து இதில் எப்படி செல்வ பெருந்தகை என்னும் இதில் வந்து சந்தேக நிலையில் அவர் பேரில் இருக்கா இல்லையா, இதெல்லாம் விசாரணையில் தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்தது மிகவும் சிறப்பான காவல்துறைன்னு சொல்கிற இந்த ஸ்காட்லாந்து யார்டு போலீஸையும் தாண்டினதுன்னு நம்மளை நாமே பாராட்டிக்காம காவல்துறை முழு மூச்சோட இறங்கின அவங்க ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்க. இதுக்கு அரசியல் அழுத்தம் இருக்கா என்னங்கிறது தெரியல. காலப்போக்கில் அதையும் பார்ப்போம். நம்ம சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அதுக்கு அருகே இருக்கக்கூடியது அணைமேடு ராஜமுருகன் அப்படிங்கிற ஒரு கோயில். அங்கே பரம்பரையாக ஒரு குடும்பத்தினர் தான் அந்த கோயிலை கட்டி காத்துட்டு வராங்க. அங்கே சுற்று வட்டார கிராமங்களில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் அங்கே வந்து அந்த கோயிலில் வழிபாடு செய்வது உண்டு. 40 ஆண்டு காலமாக அந்த கோயில் இருக்குது. திடீர்னு அந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணிருக்குன்னா, பக்கத்தில் ஒரு கோயிலை பார்த்துட்டு அங்கே ஒரு மிக உயரமான சிலை இருக்கிறது பார்த்துட்டு, அதே மாதிரி நம்மளும் ராஜமுருகனுக்கு ஒரு சிலை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி 55 அடியில் ராஜமுருகனுக்கு சிலை அமைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்திருக்கே தவிர அது யார் மூலம் செய்யணும்னு அவங்களுக்கு தெரியலையான்னு தெரில. ஒரு ஸ்தபதிகிட்ட அவங்க சொல்லியிருக்காரு, அவர் இது வரைக்கும் முருகன் சிலையெல்லாம் செஞ்சதே இல்லையா. பட்டு என்னதான் இருந்தாலும் இவர் சொல்லிட்டாங்களேன்னு அவரும் நான் செய்கிறேன்னு ஆரம்பித்து கடைசியில் அது அந்த சிலை வந்து வேறு விதமாக வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு மக்கள் இது பண்ண முருகன் சிலை மாதிரியே இது இல்லையே அப்படின்னு. அந்த கோயிலுக்கு வேறு சமயத்தில் கும்பாபிஷேகம் வேறு செய்ய இருக்கிறாங்க. அங்கே இருக்க சுற்றி வட்டார இருக்கிற கிராம மக்களும் சரி, இந்து முன்னணி சேர்ந்துட்டு இது வந்து கேலி கூத்தாக இருக்கிறது, இப்படியெல்லாம் வந்து முருகன் இருக்க மாட்டார், அதனால் இந்த சிலை அமைப்பை கொஞ்சம் நீங்கள் மாற்றணும், அதற்கு பிறகு தான் கும்பாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை ஒரு நல்ல விஷயம் அந்த கோயிலுக்கு இருக்கிறவங்களும் ஏற்றுன்ட்ருக்காங்க. சரி நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி இந்த போராட்டத்திற்கு அடுத்து இப்பொழுது அந்த சிலையை சரி செய்வதற்கான செப்பு நடுவதற்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம். அப்புறம் சென்னையில் கபாலீஸ்வரர் கோயிலில், ஏன்னா இது தனியார் கோயில், அடுத்தது நம்ம ஹெச்ஆர்என்சி சொல்லாமல் இருக்க முடியாது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஏப் அப்படின்னு ஒரு வண்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த லோடு வண்டி, அது வந்து கபாலீஸ்வரர் கோயில் உள்ளாரே எங்கே பார்த்தாலும் பிரகாரத்தெல்லாம் சுற்றி வந்துகிட்டு இருக்கிறது. அப்படி வந்து ஒரு படம் சமூக வலைதளங்களில் பரவிட்டுருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறது? அது அந்த சேலம் முருகன் கோவில் விஷயத்தில் அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னு ஒரு பாட்டும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி முருகன் என்றால் அழகு அப்படிங்கிற ஒரு இதுவும் நம்மளுடைய நம்பிக்கை, காலங்காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அது வேணும்னே அவர் அந்த மாதிரி செஞ்சிருப்பாருங்கிறது இதில் இருந்தாலும் அதை வந்து எப்படி வரும் ஏதா வரும் அப்படிங்கிறத அவங்க வந்து கவனம் கொடுத்து செஞ்சுருந்தாங்கன்னா, இப்போ காலம், நேரம், பணம், மனித உழைப்பு இதெல்லாம் வேஸ்ட் ஆகிருக்க போகிறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி கும்பாபிஷேகம் வர 19ஆம் தேதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்து முன்னணி கோரிக்கை, பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கோரிக்கையை ஏற்று நாங்கள் இதை முகத்தை சரி செஞ்சுட்டு மாற்றுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு பெருசாக இதை பற்றி ஐடியா இல்லை, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்கிறேன். ஏன்னா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஓமாமலூர் சிவன் கோவில் 1500 வருஷத்து பாடல் பெற்ற கோவிலில் கும்பாபிஷேகம் செய்யும்போது எங்கூர் ஸ்தபதி குருமூர்த்தின்னு இருக்கார். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த சில்ப சாஸ்திரத்துக்கு சொன்னார், எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு முருகன் கோவில் இருக்குது, அந்த கோவிலையே அந்த குருமூர்த்தி தான் இது பண்ணார்.
அப்போ அவர் சொன்னது சில்ப சாஸ்திரத்தில் கைக்கு எவ்வளோ இருக்கணும், முகத்துக்கு எவ்வளோ இருக்கணும், கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத விலாவாரியாக அந்த குருமூர்த்தி என்கிட்ட சொல்லும்போது தான் அதை வச்சு தான் கொஞ்சமாவது எனக்கு அதை பற்றி ஒரு அடிப்படை அறிவு வந்தது. ஆனால் அதில் அந்த சிலையில் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல. அது தெரியாத விஷயத்த நான் ப்ரொபோர்ஷனேட்டாக இல்லைங்கிற கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. இருந்தாலும் அதையும் கவனத்தில் கொள்ளணுங்கிறது தான் நம்ம ஸ்ரீ டிவி வாயிலாக நான் கேட்டுக்கிறேன். இந்த கோவில் உள்ளூரில் மட்டும் இல்லாமல் அக்கம்பக்கத்து மாவட்டங்கள்லேயும் அட்ஜாயினிங் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியோட ஒரு பாப்புலரான ஒரு கோவில் அதுக்கு வந்திருந்திருக்காங்க. அந்த ஸ்தபதியே என்ன சொல்கிறாரு, நான் ஐயனார் சிலையும் மதுரை வீரன் சிலையும் தான் செஞ்சுருக்கேன், எனக்கு இதை கேட்ட உடனே சரி பண்ணுவோன்னு நான் ஒரு ஆர்வ கோளாறில் சொன்னேன் அப்படின்னோடனே இப்போ அந்த கோவிலோட தர்மகர்த்தாவும் நாங்கள் மாற்றி செய்கிறோங்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். ஒரு தவறு செய்யறது ஒரு இயல்பு, அதை நான் மாற்றிக்கிறேங்கன்னு சொல்லும்போது அவருக்கு அதை நன்றி தான் நம்ம தெரிவிக்கிறோம். அந்த பகுதி மக்கள் சார்பாகவும் இந்து முன்னணி சார்பாகவும் ஸ்ரீ டிவி சார்பாக நம்ம நன்றியை தெரிவிச்சுப்போம். இது அந்த கோவில் விஷயத்தில். ஆனால் மயிலாப்பூர் கபாலி கோவிலில் அவன் அடங்கவே மாட்டான் அப்படின்னு இந்த வடிவேலு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு இது அடங்கமறு அத்துமீறுன்னு திருமாவளவனுடைய பாணியில் தான் குறிப்பாக கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வரக்கூடிய ஈஓஓ இல்லை அங்கே வரக்கூடிய அதிகாரிகளோ இருக்காங்களோன்னு ஒரு டவுட் எனக்கு. ஏன்னா அந்த கோவில் வாசப்படியில் தீ பிடிச்சி எரிஞ்சுது, பார்த்துருக்கு போன மாதம். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே அங்கே போய் ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான். ஏன்டா டான்ஸ் ஆடுறேன்னா, இல்லைங்க அவர் ஆடாதுன்னு சொல்லிட்டோன்றான். எதுக்குடா தேங்காய் பறிக்கிறதுக்கு சவுக்கு மரத்தில் ஏறினேன்னா, அதான் நான் இறங்கிட்டேனே அப்படிங்கிற கதையா, நான் தான் தென்னை மரத்தில் ஏறல சவுக்கு மரத்தில் ஏறிட்டேன்னு தெரிஞ்சு இறங்கிட்டேனே, அப்புறம் ஏன் என்ன குத்தம் சொல்றேங்கிற கதை. ஏங்க அவர் தான் நாங்கள் வெளில விரட்டி விட்டோமே, ஏன்டா ஆட வந்தான், நீ ஏன்டா அதை கவனிக்கல, உன் வேலையே அதானடா. அங்கே போய் பக்தர்கள் போய் இந்து முன்னணிக்காரங்களோ பிஜேபிக்காரங்களோ போய் எம்பெருமான் பரமசிவன்கிட்ட போய் கபாலிகிட்ட போய் மனு கொடுக்க போனால் போலீஸை வச்சு அப்புறப்படுத்துவாங்க. நீங்கள் பக்தியை ஒழுங்கான திருநீர் கொடு அப்படின்னு திருச்செந்தூரில் அண்ணாச்சி கூட போயிருக்கும்போது அந்த திருநீர் நெத்தியை பொக்குது அப்படின்னு சொல்லி வாயில் திருநீரை போட்டுக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம். தலையிலையும் போட்டு அந்த திருநீர் மந்திரமாவது நீர் அப்படின்னு ஒரு நம்மளுடைய தேவாரமே இருக்குது. அதை ஒட்டி அந்த மாதிரி அந்த திருநீர் ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னா அதை மாற்ற மாட்டோம் அப்படின்னோன்னா அண்ணாச்சி கொடிமரத்துக்கு கீழே அமர்ந்துக்கிட்டு அந்த விபூதியெல்லாம் முன்னாடி அப்புறப்படுத்துங்க, நல்ல திருநீராக கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சராக இருந்தவரே அந்த கோவிலில் அவ்வளோ தூரம் மல்லு கட்ட வேண்டியதாக இருந்தது. அதுக்கு சற்றும் குறைவு இல்லாமல் கபாலீஸ்வரர் கோவில், கபாலி கோவிலில் நீங்கள் போய் பக்தியோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களை அடித்து விரட்டுவாங்க. நீங்கள் போய் இதுக்கு ரீல்ஸுக்கும் ஷார்ட்ஸ் வீடியோஸுக்கும் டான்ஸ் ஆடலாம். நீங்கள் அந்த கோவில் வாசலில் என்ன மாதிரி இதை வேணால் பயன்படுத்தி கொளுத்தலாம், போய் கல்யாணமும் பண்ணலாம். அந்த கோவிலுக்குள்ளே போய் அவன் கிரிப்டோ கிறிஸ்டினாக இருக்கிறவன் அந்த கோவிலையே கல்யாணம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ வண்டியும் ஓட்டிட்டு வரலாம். அதுக்கு அடுத்தது அங்கே இவங்க அடுத்தது ரோடு ரோலரை விட்டோ இல்லை வேற என்ன பண்ணுவாங்களோ தெரியல, மயிலை திருடலாம். நிலத்தோட குத்தை, அதாவது அவன் செய்ய வேண்டிய வேலையை தவிர அந்த மனையடிக்கு வர வேண்டிய வாடகை, அந்த கடைகளுக்கு வர வேண்டிய வாடகை, கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் நிலத்திலேருந்து வர வேண்டிய வாடகை, இதெல்லாம் வசூலிக்கிறத விட்டுட்டு செய்யக்கூடாத அத்தனை செயல்களையும் செய்யக்கூடிய இந்த இந்து அறநிலைத்துறை நிர்வாகம், அது இந்து அறநிலைத்துறைன்னே சொல்லக்கூடாது, கோவில் கொள்ளைத்துறை நிர்வாகம் கபாலி கோவிலில் அடிக்கிற கூத்துங்கிறது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் கபாலிக்கு கோபம் இவங்களெல்லாம் செவிலே 4 இழுக்க போறாரு பாருங்க. கபாலீஸ்வரரை இவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறாரு. அதுவும் நடக்க தான் போகுது. லிக்கர் கேட் அப்படின்னு சொல்லி மதுபான கொள்கை, அதில் ஊழல், அதில் பிரைம் அக்யூஸ்டாக அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதல்வர் கைது செய்யப்பட்டார். இதற்கு முன்னாலே மணிஷ் சிசோடியா துணை முதல்வர் கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் பிஆர்எஸ் சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு 7 சம்மன் அனுப்பிச்சியும் அதில் ஆஜராகாத அரவிந்த் கெஜ்ரிவால் 8வது நோட்டீஸ்க்கு பிறகு அவரை விசாரணை பண்ணுறேன்னு சொல்லி பிறகு கைதும் செய்யப்பட்டார். அப்படின்னு அவர் மீது குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் செய்ய இருக்கிறது. ஆனாலும் கூட அவர் ஜாமீனில் வருவதற்காக அவருக்கு உடம்புல சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவங்கள்ட்ட மாம்பழம் எடுத்துகிட்டு வர சொல்கிறது, ஸ்வீட் எடுத்துகிட்டு வர சொல்கிறது, சாக்லேட் அதிகமாக சாப்பிட்றது, அதன் மூலம் அதாவது சுகர் லெவலை அதிகப்படுத்தி அந்த ஹெல்த் கிரவுண்டில் எப்படியாவது ஜாமீன் வரத்துக்கு ஒரு சதி பண்ணுறாருன்னு கூட இடி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. இப்பொழுது என்னென்னா, நான் தேர்தல் பிரச்சாரம் என்னை முடக்குது வேணும்னே மத்திய அரசு
அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர்தல் பிரச்சாரமாவது செய்யணும் அப்படிங்கிறது. தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுது இடி என்ன சொன்னது, தேர்தல் பிரச்சாரங்கிறது அடிப்படை உரிமை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட சுப்ரீம் கோர்ட்டு அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக அவருக்கு இப்போ வந்து ஜாமீன் வழங்கியிருக்கிறது. ஜூன் 2 வரைக்கும் 1 வரைக்கும் ஜூன் 2 வந்து மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது இது வந்து கோர்ட்டு சட்ட ரீதியாக முடிவெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீதி வந்து அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் சட்டத்தையும் இந்த சிஸ்டத்தையும் நம்புகிறோம். அதனால் நம்ம போகிற போக்கில் வந்து உச்சிக்குடிமை மன்றம்னு திகாவும் திமுகவும் விமர்சிக்கிற மாதிரி நாம் அந்த மாதிரி நீதிமன்றங்களை விமர்சிக்க மாட்டோம், கூடவும் கூடாது. நம்மளுடைய பண்பாடும் அந்த மாதிரி கிடையாது. நாம் வந்து நீதி பரிபாலனத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம்மளுக்கு எதிராக பல தீர்ப்புகள் வந்த இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம இருந்திருக்கோம். நமக்கு சாதகமாக வந்ததுலேயும் நம்ம கூத்தாடாமல் அமைதியாக தான் அந்த ஏற்றுக்கொண்டு தான் அது மக்கள் தீர்ப்பாக இருக்கட்டும், கோர்ட்டு தீர்ப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் மதிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பண்பாடு. ஆனால் இதே மாதிரி நீதி வந்து ஒரு எளிய மனிதனுக்கும் இதே வேகத்தில் எப்படி வந்து தாலி இதுக்கு வந்து நாம் ஸ்டே சாயங்காலம் வாங்கி நைட்டு 10 மணிக்கு ஹரிபரந்தாமன் இப்போ தீகா கூட்டங்கள்லாம் கலந்துக்கிறார் பாருங்க, அந்த ஹரிபரந்தாமன் தான் அதுக்கான அந்த ஸ்டேயை உடைக்கிறாரு. திரும்பியும் நம்ம ஆளுங்க கோர்ட்டுக்கு போய் அந்த அடுத்த ஸ்டே வரத்துக்குள்ளே காலையில் 6:30-7 மணிக்கெல்லாம் 10 மணிக்கு வச்சுருந்தது. ஏன்னா நம்ம கோர்ட்டை திறந்த உடனே இல்லை 8 மணிக்கே நீதிபதி வீட்டுக்கு போயிடுவோம்னு தெரிஞ்சு நீதிபதிகளையே பகடைக்காயாக பயன்படுத்தக்கூடிய திகா திமுக எல்லாம் மாதிரிலாம் நம்ம கிடையாது. அதனால வந்து அந்த தீர்ப்புக்குள்ளே எவ்வளோ தூரங்கிறது சட்டம் தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஆனால் ஒரு அரசியல் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் விமர்சகனாக, ஒரு அரசியல் கொஞ்சமாவது ஒரு அறிக்கையோடி தெரிந்தவங்கிற முறையில் இதில் ஈடி சொன்னது ஒரு மிகச்சரியான வாதம். ஏன்னா நாளைக்கு ஜெயிலில் இருந்து ஒருத்தன் போட்டிடுறான். இந்த ஒரு இதில் கூட பீகாரில் கூட அவன் போய் இப்போ கட்சியை காங்கிரஸோட மெர்ஜி பண்ணிட்டான், பப்பு யாதவ்னு நினைக்கிறேன். அப்போ அவர் கூட நாளைக்கு சொல்லாமே நான் போட்டிடுறேன் எனக்கு பிரச்சாரத்துக்கு இது பண்ணுன்னு ஒரு வார்டு கவுன்சிலர் கூட சொல்லாமே. அது எதனால அப்படி இது பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் அவர் ஜெயிலிருந்து வந்த உடனே ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. அது வந்து நான் ரொம்ப சுவாரஸ்யமாகவும், அதை வந்து அவர் மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு 3வது தடவை வந்தால் ஸ்டாலினும் மம்தாவும் ஜெயிலுக்கு போவாங்க அப்படின்னு இருக்காரு. அவர் அதை வந்து ஒரு ஆர்வம் சொன்னதாவோ இல்லைன்னா போகிற போக்கில் சொன்னதாவோ நான் பார்க்கல. பாம்பின் கால் பாம்பரியும், கற்றாரை கற்றாரே காமுறுவர், இதற்கு ஒப்பதான் நான் வந்து இதை கெஜ்ரிவால் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப விவரமாக பண்ணியிருக்கேன், நானே இப்போ மாட்டிக்கிட்டேன். நீங்கள் என் அளவுக்கு ரொம்ப அசிங்கமா நீங்கள் ரொம்ப அசிங்கமா அருவருப்பா கொள்ளடிக்கிறீங்க. அதுவும் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது மக்களே உங்களை ரோட்ல நின்று ஏசுற அளவுல நீங்க நடந்துக்கிறீங்க. அதுவும் கரண்ட் கொள்முதல்ல வந்து ரொம்ப அசிங்கமாவே நீங்க வந்து 8 ரூபாய்க்கு ஒரு யூனிட் கொடுக்குற இடத்துல அது வானான்ட்டு சீப்பா 20 ரூபாய்க்கு வாங்குறோன்னு வாங்குறீங்க. இப்படிலாம் மணல் கொள்ளைங்கிறது ஒரு வழிமுறையாவே நீங்க வச்சிருக்கீங்க. இதெல்லாம் மனசுல வச்சுதான் கண்டிப்பா கெஜ்ரிவால் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கெஜ்ரிவால் ஒரு ஐஐடியில் படித்தவர். அவருக்கு வந்து அதோட ரெப்ரிகேஷன்ஸ் தெரியாம அவர் பேச போறது இல்லை. அதனால கெஜ்ரிவால் இப்ப சொன்னதை பத்தியும் கெஜ்ரிவால் ஜாமீன்ல வந்ததை பத்தியும் பிஜேபியோ சங் பரிவாரோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நாம் இதில் வந்து குஷியா நாம வந்து வி ஷுட் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா என்ன நடக்குது, கெஜ்ரிவால் எதை வச்சு சொன்னாரு, ஏன் சொன்னாரு, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு. ஒரு அரசியல்வாதி ஒரு வார்த்தை சொல்றாருன்னா அதுக்கு வேற ஒரு அர்த்தம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கக்கூடிய பல விஷயங்கள். அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி சொன்னா கூட இப்போ அவர் ஜாமீன்ல வந்ததே வந்து அவர் வந்து ஊழல் செய்யவில்லை அப்படின்னு அப்படிலாம் சொல்லவே இல்லையா அப்படின்னு தீர்ப்பு சொன்னது போல அவர் வந்து விட்டார். இதுவே வந்து வெற்றி, கூட்டணிக்கு வெற்றி. அது வந்து நாங்க வந்து சொல்லி அப்படி சொன்னா அப்படின்னா அவர் கெஜ்ரிவால் வந்ததுதான் எங்களுக்கு வெற்றி அப்படின்னா அப்ப அவர் ராகுலை வந்து ஒரு தலைவராகவே ஏத்துக்கலன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தியை ஒரு கோமாளி, ராகுல் காந்தி வேலைக்கு ஆகாதவர், ராகுல் காந்தி போராட்டங்கள்லாம் தோல்வியை சந்திக்கிறவர், தலைமை பண்பு இல்லாதவர், வெற்றிக்கும் ராகுலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஸ்டாலின் நினைச்சிருக்கலாம். அதனாலதான் அப்படி சொல்லலாம். ஏன்னா இன்ஃபரன்ஸ் தானே. இப்ப மோடி வந்து ஏதாவது ஒண்ணு சொன்னா அது அந்த ஒரு இன்ஃபரன்ஸை இவங்க மாத்தி எடுத்துக்கலாங்கும் போது உள்நோக்கத்தோட அவங்க பேசுறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், கெஜ்ரிவால் வந்ததுனால எங்க வெற்றி உறுதியாகி விட்டது அப்படின்னா அப்ப ராகுல் வந்து ஒரு டம்மி பீஸு
அப்படின்னு சொல்றதா தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா கெஜ்ரிவால் வந்து எங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட்டு, ஆல்ரெடி ராகுல்ங்கிற ஒரு மாபெரும் தலைவர் இருக்காரு, ராகுலுக்கு இணையா நான் இருக்கேன் அப்படின்லாம் அவர் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. கெஜ்ரிவால் வந்ததுனால நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்றாருன்னா அப்போ அதோட இன்ஃபரன்ஸும் நம்ம இப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால ராகுல டம்மி பீஸுன்ட்டாரு அவர். அதனால தான் வந்து கெஜ்ரிவால் வந்து தன்னை ஏதோ போட்டு கொடுத்துட போறாரோங்கிறதுக்காக தான் இவரும் ஜெயிலுக்கு போவார்னு அவர் சொன்ன உடனே இதை சொல்றதுனால இது ரெண்டுத்தையும் இணைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அவன் மொத்தத்துல ஜோ சொல்ற மாதிரி ரொம்ப தமாஷா இருக்கு இந்த எதிர்கட்சி அரசியல், அதுவும் அந்த புள்ளி கூட்டணி இண்டி கூட்டணி அரசியல். அதுக்கு அதுல கொடுமை என்னன்னா காங்கிரஸ் போட்ட கேஸ்ல தான் இந்த கெஜ்ரிவாலே உள்ள போயிருக்காரு. அதை மறந்துட்டு இவரு வேற ஸ்டாலின் வேற என்னமோ மோடி தான் இந்த கேஸை 10 வருஷம் முன்னாடி போட்டா மாதிரியும் ஏன் அவர் இன்னும் கைது செய்யல அப்படின்னு கேட்டது காங்கிரஸ் கட்சி. அந்த ஷீலா தீட்சித்தோட மர்மம் இருக்காரு அவர் தான் கேட்டது. அதே மாதிரி ராகுல் காந்தி கேரளால போய் நின்றுட்டு என்ன கேட்கிறாரு, ஏன் இன்னும் பினராயி விஜயனை கைது செய்யல அப்படின்னு. அவன் மொத்தம் நீங்க 2 பேரும் இங்க வராதுங்கடான்னு மம்தா பானர்ஜி வராத போ, ஸ்டாலின் இன்னும் பிரச்சாரத்துக்கு போல, இன்னும் 2-3 கட்டம் இருக்கு, போறாராங்கிறதையாவது பார்ப்போம். மொத்தம் ஒரே தமாஷ், ஒரே பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு வடிவேலு இப்போ சீன்ல இல்லாததான் இவங்கெல்லாம் ஸ்டாலின், கெஜ்ரிவால், மம்தா, பினராயி விஜயன் இவங்கெல்லாம் இட்டு நிரப்புறாங்க. இதை நாம் இன்னும் கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம். நீங்கள் கடைசியாக சொல்லும் பொழுது பினராயி விஜயனை பற்றியும் சொன்னீங்க இந்த இண்டி கூட்டணியில். அந்த பினராயி விஜயன் சம்பந்தமாகத்தான் இப்பொழுது ஒரு கேள்வி என்னென்னா, சாதாரணமாக மதம் என்பது அபீன் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் சொல்லுவாங்க. ஆனால் இந்து மதத்தை மட்டுமே தொடர்ச்சியாக அவங்க கிண்டல் பண்ணிட்டுலாம் வருவாங்க. இப்போ இது தைரியமாக கிறிஸ்துவ மதத்தை கிண்டல் பண்ணியிருக்காங்களா, இல்லை கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் உண்மையான மதம் அப்படிங்கிற பார்வையில் வச்சுருக்காங்களான்னு தெரில. என்னென்னா சமீபத்தில் வந்து பினராயி விஜயன் வந்து எப்படி ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போனாரோ அதே மாதிரி அவர் இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே துபாய், இந்தோனேஷியா இது போன்ற சில நாடுகளுக்கு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போயிருக்கார். அவர் ஒரு முதல்வர் இது மாதிரி வெளிநாடு போனான்னா என்ன பர்சனலாக போகிறாரா இல்லை அலுவல் ரீதியாக போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொல்லாமல் போகிறாங்கன்னு காங்கிரஸ் ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருந்தது. இந்த குற்றச்சாட்டு ஊடகங்கள்லாம் விவாத பொருளாக ஆன உடனே கம்யூனிஸ்டுகள் உடனே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது முதல்வர் அப்படிங்கிறவருக்கு ஓய்வுங்கிறதே இருக்கக்கூடாதா, தனிப்பட்ட முறையில் அவர் ஓய்வு எடுக்கக்கூடாதா, ஏன் படைத்த கடவுளே அப்படின்னு சொல்லி படைத்த கடவுள் அப்படின்னு அவங்க சொல்கிறது வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாங்க. 6 நாள் அவர் இந்த ஜீவராசிகள் அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்து விட்டு அவருக்கே ரெஸ்ட்டு தேவைப்பட்டது. அதனால தான் 6ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் அவர் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கடவுளுக்கே அப்படின்னா முதல்வர் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிறிஸ்துவத்தை சீண்டுகிறார்களா, இல்லை கிறிஸ்துவம்தான் சரியான மதம் உண்மையான மதம் என்று பிரஸ்தாபிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. அது வந்து கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து என்னுடைய குருநாதர் வீரத்துறை ராமகோபாலன் அவர் வந்து கொஞ்சம் குதர்க்கமாக சொல்கிறாரோன்னு நினச்ச கூட நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஏஞ்சி நீங்கள் இப்போ உங்கள் வாயிலேருந்து இப்படி ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் வரலாமா அப்படின்னு கேட்டபோது அவர் நியாயப்படுத்தி பல்வேறு விஷயங்களை சொன்னார். அந்த பல்வேறு விஷயங்களை சொல்லும்போது அதுக்கு அடிப்படையான ஒரு காரணம், வாந்தி எடுத்ததை நாய் மட்டும்தான் சாப்பிடும், அதுக்கு அடுத்தது வந்து கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு பல மேடைகளில் கம்யூனிஸ்டுகளை கிழித்து தொங்க விடுவார். அதுக்கு நான் கேட்டதுக்கு தான் அவர் வந்து நீ காலப்போக்கில் புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கூத்தெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு பக்கம் அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் இங்கே பாருங்கள் 6 நாள் கடுமையாக வேலை செஞ்சு 7ஆவது நாள் ஓய்வு எடுத்தாருன்னு உங்களுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து நான் அப்படி சொல்லிங்க அப்படின்னு உருட்டுறதுல அவங்க ஒரு மாமன்னர்கள். அப்போ இதில் வந்து பத்திரிக்காரன்லாம் என்ன கேட்டிருக்கணும், அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி உலகமே இல்லையா, அதுக்கு முன்னாடி கிமுல அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்கலாம் இருக்கே, மன்னர்கள் இருந்தாங்க அது இருந்தது இது இருந்ததுலாம் சொல்கிறாங்களே, வரலாறும் இருக்கு கல்வெட்டுகளும் இருக்கு. அப்போ வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்கிறது இது அறிவுக்கு ஒவ்வானதா, பகுத்தறிவுக்கு ஒவ்வானதா? குறைஞ்சபட்சம் தமிழ் ஊடகங்களாவது இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பகுத்தாய்ந்து தான், அதுக்கு வந்து சான்றுகளோட தரவுகளோட, அந்த வார்த்தையை கவனிக்கணும், அந்த தரவுகளோட தான் நம்ம அதை பற்றி விவாதிக்கணும். அந்த நம்ம வந்து அந்த டேட்டான்னு சொல்லக்கூட தரவுகளோட தான் விவாதிக்கணும். அந்த பரப்புரையே தரவுகள் அடிப்படையில் தான் இருக்கணும் அப்படின்னு புது புது வார்த்தையில இவனுக்கு வந்து நம்மளை வந்து கிறுகிறுக்க வைக்கிற இந்த பயலுவை
எப்போ இதை பற்றி பேசுவானுங்கன்னு தெரில. அப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் இருந்தான் அப்படிங்கிறது இல்லையா என்னங்கிறதுலாம் நம்மளுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது. இதை தாண்டி இந்த கம்யூனிஸ்ட் வந்து வீரத்துறவி ராமகோபாலன் சொன்னதை 2-3 இடத்துல நான் நினச்சி பார்த்தேன். ஹர்கிஷன் சிங் சுர்ஜித்னு அவர் வந்து தலையில் டர்பன் கட்டிட்டு தான் அவருடைய மத பழக்கம். வெற்றி கொண்டான்னு திமுகவில் ஒரு பேச்சாளர், அவர் எல்லாரும் ஒரு ரசக்குறைவாக பேசுவாங்கம்மா. அவர் அந்த பேச்செல்லாம் நான் கேட்டதில்லை, எனக்கு தெரியாது. இருந்தாலும் சில பேர் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். ஆனால் இந்த கூட்டத்தை வந்து கமலாலயத்தில் ராஜேந்திரன் தூத்துக்குடிக்காரர் இருக்கார். நானும் அவரும் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம், ஆலயமன் கோயிலில். அந்த கூட்டத்தில் சொன்னார், வாஜ்பாயும் அத்வானியும் மதவெறியர்னு சொல்றான் அந்த கம்யூனிஸ்ட். அந்த நேரத்துல வாஜ்பாய் வந்து ஜென்டில்மேன் பொலிட்டிஷியன் கூட்டணி வச்சிருந்தாரு 99ல. கூட்டணி வந்ததுனால எப்பேற்பட்ட அத்வானி தெரியுமா, பாராளுமன்றத்தையே மிதிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்தவர், ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், நெருப்புட அவருன்னு திமுகவிலே பாராட்டப்பட்டார், குறிப்பா வெற்றி கொண்டானால. அந்த வெற்றி கொண்டான் என்ன சொன்னார் அந்த கூட்டத்துல, இதெல்லாமும் சொல்லிட்டு அவர் சொன்னாரு, வாஜ்பாயும் அத்வானியும் நீ மதவெறியன்கிறிய, அது சொல்றது யாரு, 9 கஜ புடவைய தலையில சுத்திட்டு இருக்கிறவன் வந்து மதவெறியன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு கரெக்டான இதுதானே, மக்களுக்கு தேர்ற மாதிரி அதை புரியுற மாதிரி வெற்றி கொண்டான்னு சொன்னாரு. அதே மாதிரி பாலபாரதின்னு ஒரு அம்மா இப்போ கூட எம்எல்ஏ இருக்காங்களோ, திண்டுக்கல்காரங்க, அந்த அம்மா ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில், சபரிமலை விவாதத்தில் அங்கே போயே தீரணும், சபரிமலையில் பெண்கள் போயே தீரணும் அப்படின்னு மூச்சை பிடிச்சிட்டு பயங்கரமாக பேசினாங்க. ஹெலிகாப்டர் வச்சாது கொண்டு போனோம், லத்தி சார்ஜ் நடத்த மாட்டோம், என்னென்னமோ உருட்டினாங்க. உருட்டினவுடனே நம்ம ஆள் ஒருத்தன் கேட்டான், சரிங்க நீங்கள் சபரிமலையில் போய் சாமி கும்பிட போனோங்கிறீங்க, ஆனால் சபரிமலை போகிறதுக்கு முன்னாடி வாவர் மசூதி இருக்குது, அந்த வாவர் தரிசனத்துக்கு இப்போ போகிறவங்கெல்லாம் அங்கேயும் பெண்களை அனுமதிப்பீங்களா அப்படின்னோன்னா அந்த அம்மா பதைத்து போய், பாருங்க நீங்கள் தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்காதீங்க, ஏன் நீங்கள் மதவெறியை தூண்டுறீங்க, ஏன் மத பிரச்சனையை, அதாவது அங்கே போனால் சபரிமலையில் போய் இந்து கடவுளை வழிபட போனால் அது கரெக்டு, அதே கேள்வியே ஏங்க அதுக்கு போகிற வழியில் தானேங்க, அந்த ப்ராசஸில் சாமி கும்பிட போகிற ப்ராசஸில் இதுவும் முந்தின ப்ராசஸ் தானேங்க, அதுக்கு போனால் என்னங்க தப்பு, அது பிரச்சனையை நீங்கள் தேவையில்லாமல் கிளப்புறீங்க, நீங்கள் மத ஒரு இடத்துல தான் இந்துக்கள்கிட்ட மட்டும்தான் பிரச்சனை பண்ணோம். அது கம்யூனிஸ்ட் வந்து அதனால தான் வீரத்துறவி ராமகோபாலன் வந்து அவர் வந்து ஒரு ஞானி, அவர் வந்து ஒரு தீர்க்கதரிசி, ஏன்னா மாந்தி எடுத்தே திங்குறாங்கல்ல. அதனால இது வந்து பினராயி விஜயனுக்கு வந்து அதை தாண்டி பினராயி விஜயனை பார்த்து ரியலி ஐ பிட்டிக்கும். அங்கே இதில் இன்னொன்று சொன்னீங்கல்ல, கம்யூனிஸ்ட் வந்து மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள்னு சொல்கிறாங்கன்னு. இந்த டி ராஜா ஆனி ராஜா அவங்க சர்ச்சுக்கு போனால் தப்பு இல்லை, சோம்நாத் சாட்டர்ஜி வந்து பேரனுக்கு பூணூல் போட்டால் தப்பு. அதுலேயே இப்போ பாய்ங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச கம்யூனிஸ்டில் முன்னாடிலாம் இருந்தாங்க. இப்போ சிதம்பரத்தில் கூட மூசான்னு ஒருத்தர் இருந்தார், இப்போ அவரும் விட்டு ஒதுங்கி சுத்தமாக கம்யூனிஸ்ட்டை விட்டு ஒதுங்கிட்டார். அதாவது இஸ்லாத்துக்கு எதிரானது கம்யூனிஸ்ட்னு இஸ்லாமியர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த முடிவுக்கு கிறிஸ்துவர்கள் எப்போ வருவாங்கன்னு தெரில. பாழா போன இந்துக்கள் தான் வந்து ஏதாவது தேவையில்லாத கதைகள் பேசிட்டு வெட்டி பேச்சு பேசி குதர்க்கவாதம் பேசி அவங்க தான் இன்னும் எச்ச சொச்சமாக கம்யூனிஸ்டில் கொஞ்சோண்டு இருப்பாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு ஊருக்கு 2 பேர் எவனாவது பைத்தியம் முடித்தவன், கீழா பிடிச்சவன், வீட்டுக்கு உதவாதவன், டிஸ்கிரண்டல் எலிமெண்ட்ஸு, அந்த வீட்டுக்கே உதவாதவனாக இருக்கிறோம், அந்த மாதிரி யாராவது ஒரு 4 பேர் கம்யூனிஸ்டில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுவும் எனக்கு தெரியல, ஐம் நாட் ஷூர். ஆனால் இந்த ஆனி ராஜாவும் டி ராஜாவும் தேர் ஆல் ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன்ஸ். நான் அதை தப்பு சொல்ல, அது அவங்களுடைய இது. அந்த ஆனி ராஜா வந்து ராகுல் காந்தியை எடுத்து போட்டிடுறாங்க. வயநாட்டில் ராகுல் காந்தியை எடுத்து போட்டிட்டு நேராக ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அமேதியில் போய் நின்றுட்டு, அமைதியா ராய்பரேலியில் போய் நின்றுட்டு எல்லாரும் ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுங்க. இது வந்து ராமகோபாலன் சொன்னது சரியா தப்பா? பாருங்க, சபரிமலை விஷயமா இருக்கட்டும், ஹர்கிஷன் சிங் சுர்ஜித்தா இருக்கட்டும், இல்ல ஆனி ராஜா விஷயமா இருக்கட்டும், முன்னுக்கு பின் முரணாவே அதுல எல்லாத்தையும் விட இன்னும் டாப் சரியா புரிஞ்சுக்கணும்னு வேற அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு எங்களுடைய சித்தாந்தத்தை புரிஞ்சு, அதுவும் அந்த கனகராஜ் வந்து ஒரு 40 நிமிஷம் வீடியோ போட்டிருக்காரு, நீங்க அனுப்பிச்சதை பார்த்தேன். நம்ம இந்த வைத்தறிச்சல் மணி இந்த அப்படியே இதா நாமல வந்துட்டார், மோடி திட்டத்தோட தே ஆர் வெரி டேஞ்சரஸ் ஐசே அப்படின்னா 6 அம்பையர் 6 கொடுக்குற மாதிரி அந்த மணியை ஏற்றி பேசின வீடியோல அதுக்கு ஆதாரமே என்ன, அடிப்படை என்னன்னா, அதுக்கு பின்னாடி வேற ஒரு மேட்டர் இருக்கு. பாண்டிச்சேரி பாராளுமன்ற தொகுதி, பாண்டிச்சேரியிலையும் காரைக்கால்லையும் அன்கண்டிஷனலா காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க.
அந்த பாண்டிச்சேரி பாராளுமன்றத்துக்குள்ளதான் இது வருது, ஏனாம் வருது. ஏனாம்ல வந்து எங்க ஊர் பக்கத்து ரோமாமலூர் பக்கத்துல இருக்கிற பாரதி மோகன் பாண்டியில இருக்காரு. அவர் பொறுப்பாளர் இருக்கவர் சொன்னாரு, இல்லைண்ணே அங்க என்னன்னு தெரியல, தெலுங்கானா கம்யூனிஸ்ட்காரெல்லாம் பெரிய அளவுல பார்க்க முடியல, ஏதோ 1/2 பேர் 1/4 பேர் தான் கம்யூனிஸ்ட்ல இருப்பான். இன்னும் இருக்கான்னு நீங்க நம்புறீங்களா? அந்த கட்சி இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களான்னு. இல்லைங்க, ஏதாவது செங்குடி வச்சுட்டு உண்டியல் குலுக்கிட்டாதே எவனாவது இருப்பான்ல அப்படின்றதுக்கு அவர் சொன்னாரு, நானும் பார்த்துட்டேங்க, தெலுங்கானால இருந்தோ ஆந்திரால இருந்தோ அதை ஒட்டி இருக்கிற காக்கிநாடால இருந்தோ ஒருத்தவங்க கூட இப்ப நான் பார்க்கலீங்க, ஆஃப் ஆயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னாரு. மாஹேல பார்த்தா அவன் கம்யூனிஸ்ட் வந்து காங்கிரஸை எதிர்த்து பேசுறான், காங்கிரஸுக்கு ஓட்டே போடாதேங்கிறான். ஒரே பாராளுமன்ற தொகுதியில இந்த ஊர்ல காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கிறான், அந்த ஊர்ல கள்ளமவன் அங்க ஆக்குறான், இந்த ஊர்ல காங்கிரஸ் போல ஒரு அயோக்கிய பைய கிடையாது, ஓட்டே போடாதேங்கிறான். இப்படி ஒரு வினோதமான ஜந்து உலகத்திலேயே கம்யூனிஸ்டா மட்டும்தான் இருக்க முடியும். யாருக்கும் புரியாம அவன் என்ன சொல்லுவான், உலகளாவிய பொருளாதாரம் எல்லாம் பேசுவான், ஆனா உள்ளூர் விஷயத்தை விட்டுருவான். அந்த மாதிரி அவங்க ஒரு வினோதமான ஆளுங்க. அவங்க வெட்டின குழியில அவங்களே விழ போறாங்க. தேர்தல் சட்டம் அதை நோக்கி தான் போகும். அதனால நம்ம பெருசா இவங்களை யோசிக்க வேணாம். நன்றி சார். நன்றி. இத்துடன் இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். பாரத்